வணக்கம் பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் இந்த கலம்பகம் என்ற ஒரு பாடலை பார்க்க போகிறோம். இப்போ கலம்பகம் என்றால் இந்த பாடலை பாருங்கள். கலம் சகபகம், கலமண்டா 12, பகமண்டா 6, 18 உறுப்புகளை கொண்ட பாடலாக இருப்பதனால் அதை கலம்பகம் என்று சொல்லுவோம். இப்போ நீங்கள் சும்மா சாதாரணமாக கலம்பகம் என்ற உடனே நீங்கள் சொல்லுவீர்கள், எங்கள் 2 குரூப்புகளுக்கு இடையில கலம்பகம் வந்ததுண்டு. அப்படி கலம்பகம் அல்ல, இது ஒரு பாடல், அதாவது ஒரு பாடலை பாடுற நூலாகத்தான் இது இருக்கிறது. இந்த கலம்பகத்தை எழுதியவற்ற பெயர் இதுவரையில் பொறிக்கப்படவில்லை, எழுதியவற்ற பெயர் தெரியவில்லையா. ஆனால் இந்த கலம்பகம் 144 பாடல்களை கொண்டது. சரியா? எத்தனை பாடல்களை? 144 பாடல்களை கொண்டது. இந்த கலம்பகத்தில் மிக பிரதானமானது நந்தி கலம்பகம், அதாவது நந்திவர்மன்ற புகழை பாடுகிறது. 3ஆம் நந்திவர்மன்ற புகழை பாடுகிற பாடலாகத்தான் இது இருக்கின்றபடியால் அதை நந்தி கலம்பகம் என்று சொல்லுவாங்க. இந்த இலக்கியங்கள் உங்களுக்கு தெரியும். எப்படி அந்த இலக்கியத்தை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று பேரிலக்கியம், சிற்றிலக்கியம். பேரிலக்கியம் என்றால் பெரிய இலக்கியம், சிற்றிலக்கியம் என்றால் சிறிய இலக்கியம். அப்போ இந்த சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றானது தான் கலம்பகம். கலம்பகம் எதற்குள் ஒன்றானது? சிற்றிலக்கிய வகைகளுக்குள் ஒன்றானது. இந்த கலம்பகத்தில் 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குதான். 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குது. அதில் இந்த கலம்பகமும் உண்டு. சரியா? சரி, இப்போ வாரம் இந்த கலம்பகம் நந்திவர்மன்ற புகழ் பாடுற இந்த கலம்பகம் உங்களோட நூலில் இருக்கின்றது. வான் உரு, தேன் உரு, கான் உரு கொண்டு வருகிறது. இந்த வான் உரு மதியை போல, அதாவது வானத்தில் இருக்கின்ற மதியை போல உன் வதனத்தை உடைய மன்னனே என்று அவர் அந்த புலவர் விழிக்கின்றார். ஏன் இந்த பாடல் பாடப்பட்டாண்டா, இந்த நந்திவர்மன் ஒரு சிறந்த அரசன். அவன் அந்த நாட்டை மிக சிறப்பாக ஆண்டு வந்த ஒரு அரசன். அவன் ஒரு நாள் இறந்து விட்டார். இறந்தவுடனே அந்த ஒரு புலவர் இந்த பாடலை பாடுறார். ஏனென்றால் அந்த நந்திவர்மன் இருக்கும்போது தான் எனக்கு என் வறுமையை போக்கிய உணவை தந்தான், கொடைத்திறந்த வல்லவராக இருந்தான், கொடைகள் எல்லாம் எனக்கு தந்தான். இன்று அந்த வர்மன் இல்லையே, எனக்கு கவலையாக இருக்கிறதே என்று அவர் அந்த பாடலில் பாடுறார். ஆகவே தான் இந்த பாடல் ஒரு பெருமைக்குரிய பாடலாக இருக்கின்றது என்றால் அந்த நந்திவர்மன்ற புகழை பாடுற பாடல். அப்போ அவரை விழிக்கேக்கிய வானூறு மதியை போல் உன் வதனம், அந்த கீர்த்தி, உன் புகழெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம், நீ எவ்வளவு புகழுடைய அரசன் என்று அந்த பாடல் வருகின்றது. அப்படி பார்த்தோம்னா இந்த கலம்பகம் ஒரு அருமையான பாடல். இந்த கலம்பக வகைகளுக்குள்ள பாடல்கள் விருத்தமாகவோ வெண்பாவாகவோ கரிப்பாவாகவோ இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு வந்த இந்த பாடல் ஒரு வெண்பாவாக அல்லாமல் ஒரு விருத்தமாக இருக்கின்றது. அந்த ஒத்த ஓசவுடைய சொற்களை நீங்கள் பார்க்குறீங்கள். வானுறும் கானுறும் தேனுறும். இந்த கானுறு புலியை போல வீரத்தை உடையவன் என்று சொல்லினோம். கானுறு புலியின் வீரம் போல உன் வீரம் இருக்கின்றது. அடுத்து இந்த கலம்பத்தில் இன்னும் உண்டு. சொற்சுவையும் பொருட்சுவையும் வீரச்சுவையும் மிகுந்த பாடல்களாகவே இருக்கின்றன. இதில் உங்களுக்கு 113வது பாடலை தந்திருக்கிறோம். அப்படி பார்க்க இந்த கலம்பகம் ஒரு அருமையான நூல். நீங்களும் படித்து மகிழுங்கள். நன்றி.